மேடைக்கு வாங்க என்ற சேனலின் அடுத்த பதிவாக கலை திருவிழாவுக்காக தயாராகி கொண்டிருக்கின்ற மாறுவேட போட்டியின் இராணுவ வீரர்களுக்கான பேச்சு உரை இதோ. காணாத தேசத்தின் கடைசி விளிம்பின் ஓரத்திலும் இரு கைகள் ஏந்தியபடி துப்பாக்கிகளை தாங்கும் இராணுவ வீரன் நான். இன்று இளையோரின் திறனை எடுத்துச் சொல்ல உங்கள் முன் ஒரு இளைஞனாய், நாளைய இந்தியாவின் பாதுகாப்பு கவசமாய், கொடியை மதிக்கும் குமரனாய் வணக்கத்தோடு தொடங்குகிறேன். வெயிலோ புயல் மழையோ வேண்டாத போர்ச்சூழலோ எதையும் கடமையோடு இணைத்தே பார்ப்பதனால் எல்லா நாட்களும் எங்களுக்கு ஒன்றுதான். இந்த தேசம் மிக அழகானது, அதில் உயிர்கள் மிக மதிப்புடையது. அதன் அர்த்தம் முழுமையாய் அறிந்ததனால் எல்லா உயிர்களும் எனக்கு உறவானது, என் நிகரானது. நாங்கள் அங்கு எல்லையை பார்த்து கொள்கிறோம், நீங்கள் இங்கு நாளைய எதிர்காலத்தை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள். ஏனென்றால் இன்றைய திறமையான இளைஞர்களே நாளைய வலிமையான இந்தியாவின் அடித்தளம். நான் கையில் வைத்திருப்பது குண்டுகள் பொருந்திய துப்பாக்கிகள் அல்ல, எங்களை நம்பும் 140 கோடி மக்களின் நம்பிக்கையும் பாதுகாப்பும். அதை போலவே நீங்கள் வைத்திருக்கும் கைபேசி வெறும் பொழுதுபோக்கு சாதனம் அல்ல, உங்கள் திறமையை இந்த உலகிற்கு காட்டும் ஊடகமாய் அதன் பயன்பாட்டை மாற்றுங்கள். என் தேசத்திற்கு நான் என்ன செய்ய போகிறேன் என்றுதான் நினைத்திருக்கிறேனே தவிர என் தேசம் எனக்கு என்ன செய்தது என என்றுமே நான் நினைத்ததில்லை. ஆனால் என் இளைய உறவுகளே, உங்களிடம் கேட்பதற்கு என்னிடம் நிறைய கேள்விகள் உள்ளன. அதில் ஒன்று, நேரம் தெரியாமல் கைபேசியிடம் நினைவிழந்தது போல உட்கார்ந்திருக்கும் நாம் நம் கனவுகளுக்காக எவ்வளவு நேரம் செலவிட்டுள்ளோம்? உடலை வலிமையாக்க தினமும் உடற்பயிற்சி செய்கிறோமா? ஆசிரியர்கள் கூறும் அறிவுரைகளுக்கு என்றேனும் செவிமடுத்து உள்ளீர்களா? அல்லது நம் நாட்டிற்காக 4 மரமாவது நட்டுள்ளீர்களா? இதற்கான பதில்களை உங்கள் மனசாட்சியிடமே சொல்லுங்கள். உறங்கிக் கொண்டிருக்கும் அந்த ஜீவன் இன்றேனும் விழிக்கட்டும். விழித்த மனதிடம் திறமையோடு துணிச்சலும், துணிச்சலோடு ஒழுக்கமும், ஒழுக்கத்தோடு தேசப்பற்றும் எங்களை விட ஒருபடி உங்களுக்கு அதிகமாக இருக்கட்டும் என சொல்லுங்கள். வாய்ப்புகளே இல்லை என வாடி நிற்காமல் உங்கள் திறமையை அறிந்து வாய்ப்புகளை உருவாக்கி பாருங்கள். என் பாரதம் மன நிம்மதியோடு சுவாசிக்கும். வாய்ப்புக்கு நன்றி. வாழ்க பாரதம், வளர்க இளையோர் திறன். ஜெய்ஹிந்த். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.